ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி சென்னைக்கு நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 117 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது. வில்ல விட்டியா? என்னடா விட்ட? வந்துட்டான். பட்டிருந்தா என்ன ஆகுறது? ஏதோ ஒரு டைம் ஆகும், எல்லா டைம் சொதப்புவாங்கல்ல. எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா அதுக்காக நான் அஜாக்கிரதையா இருக்க கூடாது. இது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அதான் இப்ப கவனமா ஃபோக்கஸ்டா இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியுது. டிஸ்டர்பன்ஸ் தான் பார்க்க முடியல. அவன் கண்டுபிடிச்சதுதான். என்ன நடக்குதுங்க? எப்படி அவனால எப்படி நடந்துச்சு? தப்பாக கூட வாய்ப்பு இல்லையே. படாம தப்பிச்சிட்டான்னு பார்த்தா ஷோல்டர்ல பட்டுருக்கு. அப்படியா? அவனுடைய சக்கராவ இவ்வளவு நேரமா சம அளவுல வெளியேற்றுறதுனால அவனை சுத்தி அதை வேலை மாதிரி பயன்படுத்திருக்கான். முக்கியமா அது பெரிய அளவுல இருக்குன்றதுனால அம்பு வரத அவனால கணிக்க முடிஞ்சது. அதனாலதான் என் குறியும் கொஞ்சம் தப்பி இருக்கு. சக்கரா ஆற்றல்னாலும் நவுந்து இருக்கு. அதுக்கான பாதிப்பை அவன் அனுபவிக்கணும். ஒருவேளை அப்படி அவ அதை பயன்படுத்தலன்னா அவன் உயிரோட இருக்கவே வாய்ப்பில்ல. அடுத்த குறி தப்பாது. நான் நினைச்சதும் நடக்கும். என் அம்பு வர திசையை அவனால கண்டுபிடிக்க முடியல. தேவையில்லாத தாக்குதல பண்றது இல்ல. என்னோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கான்னு தெரியுது. இந்த கத்தி எடுக்க முடிஞ்சா பரவாயில்ல, அதோடயே இருக்கான். என்னோட கண்களுக்கு பின்னாடி இருக்க பலவீனத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அட்டகாசம். மூலக்காரங்களாவும் இருக்கானுங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சண்டை போட்டதுலயே இவன் தான் மிகப்பெரிய எதிரி. அவனுக்கு 360 டிகிரிஸ் விஷனும் இருக்கு. 50 மீட்டர் ரேஞ்சில் இருந்தா எந்த அட்டாக்கையும் தடுத்துருவான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால சில கூனாய அவனால தடுக்க முடியல. எதனால அவனால அதை பண்ண முடியல? அப்போ குத்து மதிப்பாதான் நீ அச்சுனுக்கிறியாடா? அவனால அதை பார்க்க முடியலையா? இல்லன்னா அவனுடைய அந்த பெர்ஃபெக்ட் ஜுட்சுலயும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கா? அந்த பலவீனத்தை என் கூனாய் நைஃப் தாக்குச்சுன்னா அவனால அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த இன்னொரு ஜுட்சுவை பயன்படுத்துறான். அவன் டிஃபென்ஸ்ல இருக்கிற பலவீனத்தை தடுக்க இதை பயன்படுத்துறான். அவனுடைய எல்லா சக்திகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு இருக்கிற பலவீனத்தையும் இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இடம் மட்டும் ஏதோ வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. அவனுடைய ஃபர்ஸ்ட் thoracic vertebrae பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல தான் அவனுக்கு அந்த பலவீனம் இருக்கு. ஒரே ஒரு இடம். அந்த ஒரு இடம் மட்டும் வீக். பகுதி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அம்பு குறி வச்சு தாக்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஆனா அது எனக்கு கஷ்டம் கிடையாது. எதிரிய நெருங்க முடியலன்னா ஜென்டில் ஃபிஸ்ட் இருந்தும் பயன் இல்ல. இப்ப உன்னால என் கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்படின்னா நீ ஜெயிக்க கூட முடியாது. அதனால உனக்கு தெரிஞ்ச ஒண்ணு பண்ணு. என் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கான். இப்ப ரொம்ப கஷ்டம் வந்து கண்டுபிடிக்கிறது. சாகத்தானே போறேன். எனக்கு தெரிஞ்ச அவன் இவனை நோக்கி கிட்ட ஓடி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சக்கரவை முழுசா பயன்படுத்திட்டான் போல இருக்கு. மந்தையில இருக்கிற பலவீனமான ஆடுதான் முதல்ல வேட்டையாடப்படுமா? கேக்குதா? பயன் இல்லாத மூவ். அதனால ஓடிட்டே இருக்கான். அந்த பாயிண்ட்ல பட்டுறக்கூடாது. நூல் கட்டி அதை கண்ட்ரோல் பண்றான் கரெக்டா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. பூச்சி
பட்ட மாதிரி தெரியல. இல்லையே, ரத்தம் தெரிச்சிச்சு. பட்டிருக்கியா? எங்க பட்டுச்சுன்னு தெரியலையே. தலைக்கு நேரம் ஆகுது. ஒரு த்ரெட். ஓ, இந்த இன்கமாக இருக்கு உனக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு. அப்படியா? அதை பயன்படுத்தி தான் மரத்தினால இப்பவும் என் குறித்த முட்டு மார்க் எதுவும் பிரயோஜனம் இல்லைப்பா, அது சாபம். வெறும் சிம்பிள் மட்டும்தான் இல்லை. அப்படின்னா சரி, அம்போட முனைய இன்னும் கொஞ்சம் சீவிட வேண்டியதுதான். இது மரத்து மேல பட்டாலும் சரி, அதை தொலைச்சுக்கிட்டு போய் குறிய கரெக்டா சேரும். முதல் தடவை பண்ண மாதிரி இது கூட ஒரு த்ரெட்டையும் அனுப்பி அவன் ரேஞ்ச நெருங்குற வரைக்கும் நானே அதை கட்டுப்படுத்தவும் செய்வேன். அவன் என்னதான் அசைஞ்சாலும் அவன் பலவீனத்தை நான் கண்காணிப்பேன். சரியா, நான் அதை தாக்குவேன். திரும்ப திரும்ப எழுந்து நிக்கிறானே. 2 அடி பட்டிருக்கு. என்னை விட ரொம்ப பலசாலி. என் சக்கரை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அப்படி நினைக்காதடா. இதுக்கு மேலே நான் தப்பிக்க முடியாது. இதுதான் என்னோட முடிவா. நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டுவேன். தோண்டு போறப்பெல்லாம் லீயும் நருட்டோவும் தான் வரானுங்க. இந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவ? பொறுத்தது போதும். ஏன்னா இந்த வாட்டி என்னால அவன் கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. என்னடா இப்படி சொல்றாங்க? அவன் அசையறதை நிறுத்திட்டானே, பரவாயில்ல, அதுவும் எனக்கு நல்லது தானே. தாக்கும் துல்லியம் 120%. அழைக்கும் சக்தி ஸ்பீடு அதிகபட்சம் இருக்கணும். முன்னாடி விட்டதோட அநியாய ஸ்பீடு அது. பட்டுருச்சு. வேணும்னே திரும்பி வாங்கின மாதிரி இது எனக்கு. Gentle fist. த்ரெட்டு மூலமா? ஓ, அது வழியா போய் லாக் பண்ணுவான்ல. அதுக்காக வேணும்னே அடி வாங்கியிருக்கான் அவன், த்ரெட்டை பிடிக்கணும்னு. என்னடா கூட அப்படிதான் ஏதோ பண்ணால, ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஓடு. ஓடு. உள்ள எல்லாம் கொலை கொலைன்னு அவன் பொருளை வச்சு அவனே போட்ட மாதிரி. என்னுடைய கடைசி தாக்குதல் அவனை கொண்டு இருக்கணுமே. சக்கர ஊடுருவற எந்த விஷயத்தினாலையும் என் ஜென்டல் ஃபெஸ்ட் அட்டாக்க தகர்க்க முடியாது. ஜென்டல் ஃபெஸ்ட் வேற ஆர்கனுக்குள்ள தானே வருது, அக்கதான் அட்டாக் ஆகும். சக்கரவை என் த்ரெட் வழி அனுப்பியிருக்கான். செத்து தொலை நாய். அப்பா, 8 காகைகள். ஆனா அதுல என்னால உன்னை கூட பார்க்க முடியல. செத்து தொலைஞ்சானா? அவன் எங்க போனா? இருக்கானே. ஒரே அடியில என்னுடைய பல உள்ளுறுப்புகள் அவன் தாக்கிட்டான். இருந்தாலும் என்னால அசைய முடியும். ஆட்டங்க இன்னும் சாவலையாம. நிஜையில நவரவே முடியாது. ஏன் ஒரு தோல்வி தானே?
இப்போ இந்த வீக்னஸும் தெரிஞ்சிச்சு அவனுக்கு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு விட்டு கொடுக்கறதுனா என்னன்னே தெரியாது. உன் முடிவு இதானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் அதை மாத்த இவ்வளவு முயற்சி பண்ற? எல்லாரும் என்ன தோத்தாங்குழின்னு சொல்லுவாங்க. அது தப்புன்னு நான் நிரூபிக்கிறேன். யூகா குடும்பத்தை சேர்ந்தவங்க வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. யூகா கிளானுடைய தலையெழுத்தை நான் மாத்தி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா ஹோக்காகே ஆவேன். இது உன்னோட ஸ்பெஷாலிட்டின்னு தெரியாம போச்சு. அதான் நான் கவனக்குறைவா இருந்துட்டேன். என்னுடைய க்ளோன்ஸ் கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. நீ சொன்னது சரிதான். ஷாடோ க்ளோன் ஜுட்சுவை எனக்கு சரியா பயன்படுத்த தெரியாது. தயவு செஞ்சு தலையெடுத்து அது இதுன்னு என்கிட்ட பேசாத. ஒரு மனிதனால கண்டிப்பா அவனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும். உன்னாலையும் கண்டிப்பா முடியும். ஏன்னா நிஜி, என்ன மாதிரி நீ ஒன்னும் தோக்குறதுக்காக பிறந்தவன் கிடையாது. நாருட்டோ, மிச்சம் இருக்கிறது இப்ப நருட்டோட வார்த்தை எந்த அளவுக்கு. அத பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. சோஜியும் நிஜியும் கூடிய சீக்கிரம் திரும்ப வருவாங்க பாரு. சோஜி கிட்ட அவனுடைய ரகசிய ஆயுதம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நெஜி கூட நான் சூனின் எக்ஸாம்ல போட்டி போட்டிருக்கேன். அவனை பத்தியும் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? நல்லாவே தெரியும்டா. நம்மளுடைய நெஜி மிகப்பெரிய திறமசாலி. நம்மளுடைய நிஜி நான் தோக்க கூடாது. கிட்ட போறோம். என் எதிரி என்னை விட பல மடங்கு பலசாலியா இதான் டிஸ்டன்ஸை கம்மி பண்ண முதல்ல. எனக்கு ஒத்துழைக்கலனாலும் இதுல தோக்க மாட்டேன். நான் இதுல தோக்காம இருக்க பல காரணம் இருக்கு. உள்ள இருக்குது எனக்கு. வீக் ஆன மாதிரியே தெரியலையே அவன். அது உள்ள அடி வாங்கியிருக்குல்ல. போட்டுதான் தப்புதான். இனிமே வெப் அதெல்லாம் விட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னை இப்படி படுத்துறான். ஓப்பா. ஓடுற மூஞ்சிலி. அப்பா, நேருக்கு நேர் வந்தான் பாரு. ஒரு செகண்ட்ல 100 அடி வந்துச்சு. அப்பா, இப்ப முதுகு பின்னாடி. இல்ல மூஞ்சி நேரம் வந்தது, அவன் மூஞ்சி பார்க்கணும். அதிகரிக்க முடியல. எப்படி இத பண்ண? எல்லாம் போச்சு. போயிருக்கணுமே. எப்படி உயிரோட இருக்க? அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வேணும்னே அந்த அடியை வாங்கிட்டேன். வேணும்னு வாங்கினான். உன்னை விட என்னோட பலவீனத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அங்க 8 பறவைகள் இருக்கு. உண்மைதான், பியக்குகானுக்கும் நிறைய பலவீனங்கள் இருக்கு. ஆனா உன்னோட தாக்குதல் வர திசையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துல என்னோட சக்கராவை பயன்படுத்தி அது வர திசையை கண்டுபிடிச்சேன். ஒரு சில இன்ச் நகர்ந்து அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல காயப்பட்டேன். ஆனாலும் உயிரோட தான் இருக்கேன். நீ வேணும்னு இதை இப்படி பண்ணியா? ஆமாண்டா. செத்துதான் போக போறேன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்க. ஆனா எதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் இது வரைக்கும் சண்டை போட்டதுலயே நீதான் மிகப்பெரிய பலசாலி. ஆனா நான் இதுல தோக்க கூடாதுன்றதுக்கு காரணமும் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மிகப்பெரிய பலசாலியான என்னோட நண்பன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? உன்னாலையும் முடியும். ஏன்னா நீ என்ன மாதிரி ஒரு தோல்வி கிடையாது. அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நான் திறமசாலினாவ நம்பிக்கிட்டு இருக்கான். நான் அதுக்காகவே தோக்க கூடாது. என்ன நம்புறவங்களை நான் கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் மேல வைக்கிற நம்பிக்கை தான் அது எல்லாமே. மந்தையில இருக்க பலவீனமான ஆடுதான் முதல்ல சாகுமா? இதை தானே என்கிட்ட நீ முதல்ல சொன்ன. யாரு பலவீனம் இப்போ? இப்ப பலவீனமான ஆடு யாருன்னு தெரிஞ்சதா? முடிவு என்னங்கறத நீ தீர்மானிக்க கூடாது. அவர்கிட்ட சொன்ன அதே வார்த்தை. அவனால
முடியல. நீ என்ன மாதிரி அசைய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்போ கூட பாரு. நேஜி, என் மகனே, நம்ம கிளான்ல இருக்கிற மத்த எல்லார விடவும் உன் ரத்தத்துல தான் யோகா சக்தி அதிகமா ஓடுது. ஆனா இவ்வளவு சுலபமா நான் யார்கிட்டயும் சாக மாட்டேன். அப்ப தப்பிச்சு போக முயற்சி பண்ணு. ஆனா நீ என்ன பண்ணாலும் முடிவை மாத்த முடியாது. ஏன்னா சாஸ்கே உச்சிஹா தானே முடிவு பண்ணி தான் சவுண்ட் வில்லேஜ்க்கு கிளம்பியிருக்கான். சாஸ்கே இப்ப இருள இருக்கான். இத்தனை பேர் உனக்காக போராடுறாங்கன்னு எதனா சொன்னாலும் அது மண்டைக்கு ஏறுதான்னு பார்க்கணும். இல்ல நருட்டோ, என் கண்களை விட உன்னோட கண்கள் சக்தி வாய்ந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த இருளையும் சாஸ்கேவை ஒருத்தனால கண்டுபிடிக்க முடியும். இதுல இருந்து அவனை காப்பாற்றவும் முடியும். அது இருள் இருந்தவன் தான் இவனும். சாஸ்கே இப்ப லார்ட் உரோச்சிமாருக்கு சொந்தமானவன். நீ சொல்றவன் எவனா இருந்தாலும் அவனால ஒண்ணும் அவனால முடியும். ஏன்னா நருட்டோ, நீதான் என்ன அந்த இருள்ல இருந்து காப்பாத்துற. சாகர நேரத்திலே கண்டதை உளறிட்டு இருக்கான். இவருமா? கடைசி கிமிமாரு சண்டையில தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன்னை விட மாட்டேன்டா. எங்க ஜோதிக்கு தான் அப்படி பண்ணீங்கன்னா இவனும் இதேமே காட்டுறீங்க. இவனுக்கும் அப்பா அப்படி ஆயிருக்கு, இழப்பு இருக்கு, இவன் இப்படி எல்லாம் முடிவு எடுத்தானா? அதான் சொல்றேன், கிராமத்துல ஒருத்தர் இப்படி ஆச்சுன்னா என்ன வருது? உலகமே அழிஞ்சிரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம அந்த பையன் போயிட்டான் பாரு. இந்த நெச்சி உங்களை நம்பி ஒப்படைக்கிறான். இவன் என்னடா எப்படிலாம் பேசுறான்? என்னடா விளையாடுறீங்களா? இதே மாதிரி தான் அதுவும் பண்ணீங்க. இது நான் இப்படி முடியும்னு சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. எனக்கு ஜோஜியை விட நான் வந்து நிஜி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லானவன், சத்தியமாக இவனெலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ரொம்ப இதுவாக இருந்தேன். கடைசியில் அதே மாதிரி முடிக்கிறாங்க. இந்த கடைசியில் அந்த ஸ்லோ மோஷன் போட்டு அந்த ஒரு உரிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வழியில் இருக்கணும், அது மேற்கொண்டு போட்டு அதை அழுத்துற மாதிரி ஒன்று பண்ணிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு தான் அப்படி வச்சிங்க அப்படின்னா இவனும் அதே மாதிரி ஃப்ரேம் காட்டி முடிக்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியல. நிஜிக்கும் இப்படியா அப்படின்றது நம்ப முடியல. இப்படி முடியாதுன்றது நம்புகிறேன். எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையோட தான் முடிக்கிறாங்களே தவிர அதுதான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி எதுவும் காட்டல. ஒரு நம்பிக்கை தான் திரும்ப 2 பேரும் வந்துடும். அது நம்ம சுனாடி பாட்டி வேற இருக்காங்கன்றதுனால ஒரு தைரியம், இதெல்லாம் பண்ணி காப்பாத்திடுவாங்கன்னு. ஆமாம், அவங்கள்ட்ட ஈலிங் இருக்குன்றப்போ இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் காப்பாற்றிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நான் விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு இது மயக்க நிலைக்கு போகிறப்போ அப்படி பேசுகிற மாதிரி தான் இருக்குது.
அவ்வளோ நம்ப மாட்டேன் நான். இந்த கேரக்டர்லாம் இவ்வளோ சீக்கிரம்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நான் பார்க்கறத விட்டுருவேன் நான். ஸோ முக்கியமான கேரக்டர்ஸ் இதெல்லாம். இப்போ அதுவும் என்ன சொல்கிறது, இப்போ தான் ஒருத்தராக வரானுங்க. இவனும் இப்போ நிஜம் பார்த்தீங்கன்னா இவனும் விருதுல இருந்து தான் வந்தான். இப்போ தான் திரும்பி வந்து இப்போ தான் கிராமம் இது எந்துன்னு குடும்பமாக அப்படி எல்லாமே கலந்து இருக்கிற டைம் இது. அப்படி இருக்கும்போதே டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்று முடிச்சா நல்லாவே இருக்காது. எனக்கு சாஸ்கே மேலே தான் அப்படியே ஆத்திரமாக வருது. அறிவு கட்டம் உன்னால தாண்டா இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருத்தனை செத்துனுக்கிறான் உனக்காக. இதெல்லாம் தெரியாமல் அவன் பாட்டுக்கு பெரியவன் நாட்டம் கிளம்புனான். என்னமோ கிராமம் என்னமோ இவனை அனாதையாக விட்ட மாதிரி தனிச்சு விட்ட மாதிரி ஒருத்தனும் உனக்காக இங்கே என்ன பண்ணுறானுங்க இதெல்லாம் அவனுக்கு தெரிய வரணும். இவன் நருட்டோ பாய் தான் போய் இதெல்லாம் சொல்லணுமே அவனுக்கு. உனக்காக ஒருத்தனும் இவ்வளோ பண்ணுகிறான்டா அப்படின்றது சொல்லையாவது அவனுக்கு எதனா மாற்று வருமா என்னன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் தான் அது என்னன்ட்டு பார்க்கணும். ஆனால் நிஜி வந்து ஒவ்வொரு டைமும் அது வரும்போது அந்த தன்னை மோட்டிவ் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் அந்த எழுந்து வரும்போதெல்லாம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப புல் அடிச்சதுங்க. ஆமாம் ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சு அது. அதான் நேருக்கு நேர் வந்து ஒரு அடி அடித்தான் பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம். ஆமாம் ஆனால் நம்ம ஆளுங்க வந்து நிறைய அடி வாங்குறாங்க, நிறைய அவனுங்களும் கொடுக்குறாங்க, இவங்க முயற்சி பண்ணி மேலே வராங்க. பட் நம்ம ஆளுங்க ஒரு அடி அவங்க கொடுத்தா அவ்வளோ டோட்டல் க்ளோஸ் அந்த மாதிரி ஆயிடுது. ஆமாம். இவன் ஜோஜுக்கும் அதே மாதிரி சிக்கமாரோட வார்த்தை அந்த நம்பிக்கை அவனை இல வச்சுச்சு. இவனுக்கு நருட்டோட வார்த்தை இல வைக்குது. அது மாதிரி தான் ஒருத்தன் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒருத்தனை எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி எழுப்புது. எவ்வளோ நம்ம தன்னம்பிக்கை இழந்தாலும் இல்லை நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்மளால முடியும்ட்டு எழுந்து வர்றது தான் அது. நிஜம் என்னன்னா அந்த ஒரு இடம் வீக்னஸ்ன்றது அவனுக்கு நல்லா இப்போ உங்களுக்கே தெரியுதுன்னா அவனுக்கு 100% நல்லாவே தெரியும் எனக்கு அந்த இடம் வீக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே வேணுனே வாங்கி அதுலேயே ஒன்று பண்ணான். வேற லெவலுங்க அது. ஆனால் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். இப்படி கடைசியில் நம்ம தொலைவா நின்னே அவனை அட்டாக் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடலாம்னு நினச்சிருப்பான். இது அவன் எதிர்பார்க்காத ஒரு அட்டாக்கு. அதில் அவன் திணறான். ஆனால் அவன் பாருங்க சாவர தருவாயிலே நீ வந்து தோத்துட்ட, நீ என்ன வீழ்க்க வச்சுட்ட. ஆனால் சாஸ்கேவை நீ காப்பாற்றல, அதில் நீங்கள் தோத்தானே, அதுக்கு தானே இவ்வளோ முயற்சியே பண்ணுறீங்க, அதில் நீங்கள் எல்லாருமே தோல்விடான்ட்டு அப்பயும் அவனை வந்து இது பண்ண பார்த்தான். இல்லை நருட்டோ இருக்கான்டா அவன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதுவும் போக வச்சான். நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.